Hi everyone, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு காமன் ஆஃப்லி எக்ஸாம் ஒரு டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வித் கீ அண்ட் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஒரு கொஷின் பேப்பரை நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணணும், எப்படி படிக்கணும், ஒரு கொஷின் பேப்பர் எழுதி முடிச்சுட்டு வச்சுட்டு போகிறதோட நம்மளுக்கு வந்து அதில் வேலை முடியலை. அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ சொல்கிறேன். ப்ளஸ் கீ அண்டு எப்படி ஆன்சர்ஸ் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்னடா எக்ஸாம் முடிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் போடுறீங்களே அப்படின்னா கொஞ்சம் ஒர்க்ஸ் இருந்தனால ஐ எம் டூயிங் தட். ஓகே, ஸோ அண்ட் இது ஒரு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த வீடியோவில். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் மார்க்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அண்ட் இது நம்ம புது டேப் அதெல்லாம் ஃபஸ்ட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ விச் ஆஃப் த மெட்டல் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் பை ஹால் டெரால்டு ப்ராசஸ். ஹால் டெரால்டு ப்ராசஸ்னால் நம்மளுக்கு தெரியும் அலுமினியம். The formula for inorganic benzene. Inorganic benzene என்னது? It is nothing but borazine. Borazine தான் inorganic benzene, கரெக்டாக? ஸோ அதோட ஃபார்முலா B3N3H6. மோஸ்ட் ஈஸிலி liquefiable கேஸ் பார்த்தீங்கன்னா ஹீலியம். The most common oxidation state of actinides வந்து +3. லாந்தனைட்ஸுமே +3 தான். The most observed color of the coordination compound can be explained using crystal field theory. Valence bond theory-யோ Vernus theory-யோ நம்மளுக்கு என்ன செய்யலை, கலரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல. crystal field theory தான் கலரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு, கரெக்டாக? அண்ட் molecular orbital theory இஸ் நம்ம சிலபஸ்லேயே கிடையாது. ஓகே, the ionic radii of A plus and B minus are this they are given. ஸோ அதாவது A ப்ளஸோட அயனிக் ரேடியஸ் வந்து 0.98 × 10⁻10. B மைனஸோட அயனிக் ரேடியஸ் வந்து 1.81 × 10⁻10. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, த கோஆர்டினேஷன் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா we have to know about the radius ratio. ஸோ ரேடியஸ் ரேஷியோனா என்னது? ரேடியஸ் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் ஆனையான், கரெக்டாக? இதான் ஃபார்முலா. ஸோ கேட்டையான் அப்படிங்கிறது A ப்ளஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.98 × 10⁻10. ஸோ 0.98 × 10⁻10. ஆனையான்கிறது மைனஸ். ஸோ B மைனஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.81 × 10⁻10. அப்போ அதை எழுதிக்கோங்க, 1.81 × 10⁻10. ஸோ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணி டிவைட் பண்ணால் you will get an answer of what? 0.54 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அப்போ 0.54 அந்த ரேஞ்சில் இருந்தால் அது கோஆர்டினேஷன் நம்பர் என்னது? 6. ஸோ ஆப்ஷன் C இஸ் கரெக்ட். ஸோ அதோட ஜாமெட்ரி கேட்டாங்கன்னா ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரி, சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 7th question. The time required for the 99% completion of the first order reaction is equal to. இது ப்ராப்ளம் வந்து டேரெக்டாக கேட்டிருக்காங்க. நம்ம படிச்சிருப்போம் தெரியுமா? T 99.9% is equal to 10 times of the half life of the first order reaction. இது நம்ம படிச்சிருப்போம், கரெக்டாக? ஸோ இதுதான் என்ன செஞ்சுருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ 10 T half is the answer. pH of a saturated solution of CaOH twice is 9. The solubility product என்னன்னு கேட்டிருக்காங்க. இது புக் பேக் கொஷின். 0.5 × 10⁻15. Which of the following electrolytic solution has least specific conductance? 0.002 normality. Colloidal graphite can be prepared by mechanical dispersion. இது புக் இன்சைட் கொஷின். ஒரு மெத்தடில் என்னென்ன கொலைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. Which of the following is a strongest acid கேட்டிருக்காங்க. ஸோ strongest acid இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் வந்து 2-நைட்ரோஃபீனால். ஸோ ஃபஸ்ட் நைட்ரோஃபீனால் நம்மளுக்கு தெரியணும். ஃபீனால் என்னது? பென்சின் ரிங்கில் OH தான் ஃபீனால், கரெக்டாக? ஸோ நம்பரிங் கொடுத்துக்கோங்க. நம்பரிங் கொடுத்திங்கன்னா இது 1 2 3 4 5 6. 2-நைட்ரோஃபினால் ஆனது செகண்ட் பொசிஷனில் நைட்ரோ குரூப் இருக்குது, தான் 2-நைட்ரோ. அப்போ செகண்ட் பொசிஷனில் NO2 போட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2-நைட்ரோஃபினால், இங்கேயும் நைட்ரோஃபினால், இங்கேயும் நைட்ரோஃபினால், இங்கே குளோரோஃபினால் இருக்குது. ஸோ இதில் என்ன கொஷின் இருக்குது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட்? ஸோ அசிடிட்டி எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? அசிடிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு -I எஃபெக்ட். ஸோ எந்த ஒரு குரூப்புக்கு -I எஃபெக்ட் அதிகமாக இருக்கோ அதுக்கு தான் அசிடிட்டி என்னவாக இருக்கும்? அதிகமாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இப்போது இங்கே நல்லா கவனிங்க. இங்கே நைட்ரோ இருக்குது, இங்கே நைட்ரோ இருக்குது, இங்கே நைட்ரோ இருக்குது, ஆனால் இங்கே குளோரோ இருக்குது. ஸோ குளோரின் குரூப்புக்கு வந்து என்னது? -I எஃபெக்ட் கம்மி நைட்ரோ கம்பேர் பண்ணும்போது. ஸோ குளோரின் -I கம்மிங்கிறனால அதுக்கு அசிடிட்டி கம்மி. ஸோ நீங்கள் B ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுங்க. B ஆப்ஷன் நம்ம இப்போ கன்சிடர் பண்ண போகிறது இல்லை. ஸோ மீதி என்னென்ன இருக்குது? 2-நைட்ரோஃபினால், 4-நைட்ரோஃபினால், 3-நைட்ரோஃபினால் இருக்குது. இப்போது 2-நைட்ரோஃபினாலுக்கு நான் இங்கே ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருக்கேன். இதான் 2-நைட்ரோஃபினால், கரெக்டாக? அதே மாதிரி ஒரே ஒரு நிமிஷம், கொஞ்சம் புதுசாக இருக்கனால எழுதுறது கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு 4-நைட்ரோஃபினால் எப்படி இருக்கும்? அதே தான். ஃபஸ்ட்டு ஃபீனால் போட்டுக்கோங்க, OH குரூப். 4th பொசிஷன் 1 2 3 4. 4th பொசிஷனில் NO2 குரூப், சரியா? இது 4-நைட்ரோஃபினால். 3-நைட்ரோஃபினால் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபீனால் போட்டுக்கோங்க. 3rd பொசிஷனில் NO2 குரூப்.
இப்போ இந்த 3 கம்பேர் பண்ணுங்கள். இங்கே NO2 இருக்குது பார்த்தீங்கன்னா, இது மெட்டா பொசிஷன் கரெக்டாக. இது OHக்கு இந்த NO2 என்னது மெட்டா பொசிஷன். ஸோ எப்போல்லாம் மெட்டா பொசிஷனில் வந்து -I குரூப் வருதோ அது வந்து என்ன அசிடிட்டி கம்மியாயிரும். ஸோ எப்போவுமே மெட்டா பொசிஷனில் என்ன இருக்கக்கூடாது, இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு அசிடிட்டி கம்மி. இப்போது நம்ம கன்சிடர் பண்ண போகிறது ஆர்த்தோ நைட்ரோஃபினாலையும் பேரா நைட்ரோஃபினால். ஸோ 2 நைட்ரோஃபினால்ங்கிறது ஆர்த்தோ நைட்ரோஃபினால், 4 நைட்ரோஃபினால்ங்கிறது பேரா நைட்ரோஃபினால் கரெக்டாக. 2 அப்படிங்கிறது இங்கே பாருங்கள் செகண்ட் பொசிஷனில் இருக்கா. ஸோ இது ஆர்த்தோ. இங்கே 4th பொசிஷனில் இருக்கா, இது வந்து பேரா. ஸோ ஹைலைட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா 2 நைட்ரோஃபினால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே OH இருக்குது பார்த்தீங்களா, இங்கே NO2 இருக்கா, இது ரெண்டுக்கும் நடுவில் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆயிரும். என்ன ஆயிரும், ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆயிரும். இந்த NO2ல இருக்க ஓக்கும் ஃபீனாலில் இருக்க அச்சுக்கு நடுவில் என்ன ஆயிரும், ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆயிரும். இது ரெண்டுக்கும் நடுவில் இங்கே இருக்க ஹைட்ரஜனுக்கும் இங்கே இருக்க ஆக்சிஜனுக்கும் நடுவில் என்ன செஞ்சிடும், ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆயிரும். அப்போ ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆச்சுன்னா அதால் ஈஸியாக என்ன செய்ய முடியாது, ஹைட்ரஜன் ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்ட்ராங்காக பாண்ட் ஃபார்ம் ஆயிருதா. ஸோ அதனால் ஹைட்ரஜனை ஈஸியாக ரிலீஸ் பண்ண முடியாது. பட் இங்கே பேராநைட்ரோஃபினால என்ன செய்ய முடியும், ஈஸியாக ஹைட்ரஜன் ரிலீஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல OH என்ன செஞ்சிடும், ஈஸியாக ஹைட்ரஜன் ரிலீஸ் பண்ணிடும். ஸோ ஈஸியாக ஹைட்ரஜன் ரிலீஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு என்னது, இட் இஸ் அ ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் கான்செப்ட் நம்ம தெரியாமல் டேரெக்டாக படிச்சிருப்போம். பட் இதுக்கு நம்ம ஒரு லைவில் கூட டிஸ்கஸ் பண்ணுவோம் இது. சரி ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் IUPAC நேம் ஆஃப் த காம்பவுண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ IUPAC நேம் இங்கே இருக்குது, அதுக்கு நம்ம அப்படியே ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த OH தான் நம்மளுக்கு என்னது இங்கே ஃபங்க்ஷனல் குரூப் என்னென்னு பார்க்கணும். நிறைய பேர் இங்கே டபுள் பாண்ட் ஓருக்கு OH இருக்குது, 2 ஃபங்க்ஷனல் குரூப். அப்படி கிடையாது. எப்போல்லாம் இந்த டபுள் பாண்ட் ஓவும் OHும் சேர்ந்து வருதோ அப்போ அது வந்து என்ன குரூப்பு, ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இந்த குரூப்பை ஃபுல்லாக என்ன செய்யணும், நீங்கள் ஆசிடாக கன்சிடர் பண்ணணும். இந்த குரூப்பை ஃபுல்லாக ஆசிடாக கன்சிடர் பண்ணணும். அப்போது இதுக்கு நம்பர் 1 கொடுத்துக்கோங்க, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4. ஏன்னா ஆசிட் அதான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனல் குரூப் தானே. ஸோ அப்போ அதுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஆசிட் இருக்குது. ஓகே பிரச்சனை இல்லை. மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது, 1 2 3 4 4 கார்பன் இருக்கா. 1 2 3 4 4 கார்பன் இருக்குது. ஸோ 4னா பியூட்டு. சரி இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது பாருங்கள், 3க்கும் 4க்கும். நல்லா பாருங்கள், 3க்கும் 4க்கும் நடுவில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. அப்போது 3க்கு 4க்கு நடுவில் டபுள் பாண்ட் இருந்தால் 3ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா 3 4 நடுவில் இருக்க சின்ன நம்பர் 3. ஸோ 3ல் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ 3ஈன், அப்புறம் ஆசிட் இருக்கனால OIC ஆசிட். ஸோ பியூட் 3ஈனாயிக் ஆசிட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அமீன்ஸ் டஸ் நாட் அண்டர்கோ அசைலேஷன், ட்ரை எத்தில் அமீன். ஏன்னா பிரைமரி செகண்டரி அமீன் வந்து அசட்டிலேஷனில் இன்வால்வ் ஆகும். பட் டெர்ஷரி அமீனால் என்ன செய்ய முடியாது, இன்வால்வ் ஆக முடியாது. டெர்ஷரி அமீன் ட்ரையத்தில் அமீனோட ஃபார்முலானது C2H5 thrice N. இது வந்து ஹைட்ரஜனே கிடையாது, இது டெர்ஷரி அமீன். ஸோ டெர்ஷரி அமீன் எப்போதுமே என்ன செய்ய முடியாது, அசட்டிலேஷனில் இன்வால்வ் ஆக முடியாது. தென் த கியோலிசிஸ் இஸ் அ விட்டமின் டிஃபிஷியன்சி டிசீஸ் காஸ்ட் பை விட்டமின் B2. டைரக்ட் கொஸ்டின். The polymer used in making blankets is பேன் இல்லைனா ஆர்லான், ரெண்டுத்தில் எப்படினாலும் கொடுக்கலாம். சரியா. தென் கொஸ்டின் ஆன்சர் டக்குன்னு டிஸ்கஸ் பண்ணிடலாம். யூஸ் ஆஃப் பொட்டாஷ் ஆலம் பேஜ் நம்பர் 40 இருக்குது. அப்புறம் ஒய் ஃப்ளூரின் ஆல்வேஸ் எக்ஸிபிட் அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் -1. எப்போதுமே ஏன் ஃப்ளூரின் -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸிபிட் பண்ணுது, பிகாஸ் இட் இஸ் அ மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். இது மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ்னால இது வந்து எனது மைனஸ் ஸ்டேட்டை மட்டும் தான் எக்ஸிபிட் பண்ண முடியும். அண்ட் இட் நீட்ஸ் ஒன்லி 1 எலக்ட்ரான் டு அட்டைன் ஸ்டெபிலிட்டி. ஏன்னா ஃப்ளூரினில் பார்த்தீங்கன்னா 2p5 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ ஒரே ஒரு எலக்ட்ரான் வந்தால் போதும், அது என்ன ஆயிரும், 2p6 ஸ்டேபிள் ஆயிரும். ஸோ அப்போ ஒரே ஒரு எலக்ட்ரான் வேணுங்கிறனால -1 ஸ்டேட் தான் எப்போதுமே அது என்ன செய்யும், ஆல்வேஸ் இட் வில் எக்ஸிபிட். இதான் ரீசன். டிஃபைன் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசிங் எனர்ஜி பேஜ் 157. தென் ரைட் பிராக்ஸ் ஈக்குவேஷன். வெறும் பிராக்ஸ் ஈக்குவேஷன் எழுதினா போதும். n lambda = 2d sin θ. இதில் n என்ன, லாம்டானா என்ன, dனா என்ன, தீட்டானா என்னன்னு என்ன செஞ்சுக்கோங்க, புக்கில் பார்த்துக்கோங்க. தென் டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் லூயிஸ் ஆசிட் அண்ட் லூயிஸ் பேஸ். ஜஸ்ட் லூயிஸ் ஆசிட்னா என்ன, பேஸ்னா டெஃபினேஷன் எழுதிட்டு ஒரு எக்ஸாம்பிள் எதுனா போதும். பேஜ் வந்து வெறும் 415 சாரி இது சாரி பேஜ் நம்பர் தப்பாயிடுச்சு. இது வந்து வால்யூம் 2. சரியா. வால்யூம் 2ல் லெசன் 8ல் ஃபஸ்ட்டு 3ஆவது பேஜே இருக்கும். சரியா, நல்லா பார்த்துக்கோங்க அதை. ஓகே. நெக்ஸ்ட் வாட் இஸ் கோயாகுலேஷன் பேஜ் நம்பர் 96 செகண்ட் வால்யூமில். யூஸ் ஆஃப் டயத்தில் ஈதர் 138 செகண்ட் வால்யூம். ரைட் த ஹாஃப்மேன்ஸ் டீக்ரடேஷன் ரியாக்ஷன். ஹாஃப்மேன் டீக்ரடேஷன் ரியாக்ஷன் நம்ம என்ன எடுப்போம், ஒரு அமைடு எடுத்துக்குவோம். அமைடானது CONH2 குரூப். இங்கே பார்த்தீங்களா, CONH2 குரூப். இந்த மாதிரி CONH2 குரூப் இருந்துச்சுன்னா அது அமைடுன்னு சொல்லுவோம். அதை புரோமின் இன் பிரசன்ஸ் ஆஃப் KOHல போட்டோம்னா இந்த C டபுள் பாண்டோ குரூப் என்ன ஆயிரும், அப்படியே போயிட்டு நம்மளுக்கு வெறும் 6 NH2 மட்டும் என்ன செஞ்சிடும், வந்துடும். இதான் வந்து ஹாஃப்மேன் புரோமோமைட் ரியாக்ஷன். ஹாஃப்மேன் டீக்ரடேஷன் ரியாக்ஷன் சொல்லலாம், இல்லை புரோமோமைட் ரியாக்ஷன் சொல்லலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூரோட்ரோபின் பேஜ் நம்பர் 158. ஸ்ட்ரக்சர் மட்டும் போட்டால் போதும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பேஜ் நம்பர் 2. ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா கீழே நான் கொடுத்துருக்கேன் இது ரெண்டுக்கும். ஏன்னா ஆக்சிடைசர்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ், சல்ஃபர், நைட்ரஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை படிச்சுக்கோங்க. தென் எக்ஸ்பிளைன் ஒய் Cr2+ இஸ் ஸ்ட்ராங்லி ரெடியூசிங், Mn3+ ஸ்ட்ராங்லி ஆக்சிடைசிங். லெசன் 3A 4ல் இருக்க புக் பேக் கொஸ்டின் தான். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் பேஜ் நம்பர் 209. கால்குலேட் த pH. இந்த ப்ராப்ளம் நான் கீழே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். டிஃபைன் கோல்ட்ராஷ் லா. சரியா. கோல்ட்ராஷ் லா பேஜ் நம்பர் 42 செகண்ட் வால்யூம். எக்ஸ்பிளைன் பாப் அப் ரூல் வித் எக்ஸாம்பிள் 159.
இதெல்லாம் நம்ம லைவில் டிஸ்கஸ் பண்ணோம். வாட்டர் ஹார்மோன்ஸ் கிவ் எக்ஸாம்பிள் 266. ரைட் அண்ட் நோட் ஆன் கேப்ரியல் தாலமைட் சிந்தசிஸ். இது டேரக்ட் நம்ம நேமிங் ரியாக்ஷன் தான். தென் 5 மார்க்கில் ஆட்டோ ரெடக்ஷன், ஜஸ்ட் பேஜ் நம்பர் 10 டெஃபினிஷன். ரைட் அண்ட் நோட்ஸ் ஆன் ஆர்த்தோசிலிகேட் அண்ட் பைரோசிலிகேட்ஸ் 48, 49. ரொம்ப ரேராக தான் சிலிகேட்ஸ் கேட்குறாங்க, பட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். கிவ் அ பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார் த ரியாக்ஷன் பிட்வீன் குளோரின் வித் கோல்டு NaOH அண்ட் ஹாட் NaOH 84. இதுவும் ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். வை டு டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் ஆக்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட்? இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸில் கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது, அதை தயவு செஞ்சு படிங்க. ஏன் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் வந்து கேட்டலிஸ்ட் ஆக்ட் ஆகுது? அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 3 கொடுத்துருப்பாங்க, 110 அண்ட் 111. 2 பேஜ்லையுமே இருக்குது, நல்லா படிச்சுக்கோங்க அதை. தென் இந்த கொஸ்டின் நம்ம கீழே டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஃபரன்ஷியேட் ஸ்காட்கி டிஃபெக்ட் அண்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், பேஜ் நம்பர் 193, 194. வாட் இஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி? ஜஸ்ட் இட் இஸ் அ மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரியாக்ட், ஆர் இட் இஸ் அ மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி விச் த ரியாக்டன்ட் மஸ்ட் பொசஸ். அதாவது ஒரு ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிறதுக்கு தேவைப்படுற ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. டிரைவ் எக்ஸ்பிரஷன் ஃபார் நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன், இது நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். 51. வாட் ஆர் கேட்டலிஸ்ட்? கிவ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் 77, 78. மொதல் கேட்டலிஸ்ட்னா என்னென்னு 77 பேஜில் எழுதிட்டு அதுக்கப்புறம் 78 சரியா கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கணும். எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் ஆல்டால் கண்டென்சேஷன் 161. ஃபஸ்ட்டு ஜென்ரல் ரியாக்ஷன் எழுதுனதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன செய்யணும், யூ ஹவ் டு ரைட் த மெக்கானிசம். ரைட் த கோம்பர்க் ரியாக்ஷன், டைரக்ட் நேமிங் ரியாக்ஷன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் 241, டைரக்ட் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட், இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். 284, டைரக்ட் கொஸ்டின். இப்போ இந்த ஏபிசி டைப் ஆஃப் கொஸ்டினை பார்த்தாலும் நிறைய பேர் பயமாக இருக்குது, கரெக்டாக? ஸோ அந்த ஏபிசி டைப் ஆஃப் கொஸ்டின் நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், மேபி லைவ் ஆர் ரெக்கார்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இங்கே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை நம்ம கீழே நம்ம என்ன செய்வோம், சால்வ் பண்ணுவோம். அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஏ இஸ் C6H6O. சரியா, ஃபஸ்ட்டு ஒரு காம்பவுண்ட் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, C6H6Oன்னு கொடுத்துருக்காங்க ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். சரியா, which is on heating with zinc dust give organic compound Bன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு C6H6Oனா என்ன நம்மளுக்கு புரியணும். ஸோ இந்த மாதிரி C6H6 அப்படின்னு வந்துட்டாலே ஃபஸ்ட் நான் இது ஒரு சின்ன ஹிண்ட்டு தான். என்ன பண்ணுங்கன்னா, இதை C6H5லேருந்து சப்ராக்ட் பண்ணிடுங்க எப்போதுமே. C7H5, C7H6 இந்த மாதிரி C6க்கு மேலே கொடுத்துட்டாங்கனால இப்படிலாம் கொடுப்பாங்க, C7H5N2 இல்லை C7H8 இது மாதிரி ஏதோ கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், C6H5லேருந்து மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும் நம்மளுக்கு, இங்கே இப்போ என்ன ஆகும், இங்கே O அப்படியே இருக்கும், கரெக்டாக இங்கே O அப்படியே இருக்கும். H6லேருந்து H5 இங்கே பாருங்கள், இங்கே 6 இருக்குது, இங்கே 5. ஸோ 6ல் 5 போச்சுன்னா 1 இருக்கும். ஸோ ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். C6 கேன்சல் ஆயிடுது. ஸோ எக்ஸ்ட்ரா என்ன குரூப் இருக்குது, OH இருக்குது. அப்படின்னா இந்த C6H5 கூட எக்ஸ்ட்ராவாக OH குரூப் இருக்குது. அப்போ C6H6Oட மீனிங் என்னது, C6H5OHன்னு அர்த்தம். அதாவது இங்கே நல்லா கவனிங்க, இந்த இடத்துல 6 கார்பன், இங்கேயும் 6 கார்பன், கரெக்டாக? இங்கே 6 ஹைட்ரஜன் இருக்குது, அதை நான் 5 ஹைட்ரஜன் இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் இங்கேயும் போட்டுட்டேன். ஒரு ஆக்சிஜன் இருக்குது, ஒரு ஆக்சிஜன். ஸோ அப்போ எப்போவுமே இந்த மாதிரி C6H6O இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா மொதல் C6H5லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு குரூப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த OH. அப்படின்னா என்ன அர்த்தம், C6H5 கூட இந்த OH சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். அப்போ இதுதான் காம்பவுண்ட் ஏ. இது என்ன காம்பவுண்ட் நம்மளுக்கே தெரியும், C6H5OHனா என்னது, இட் இஸ் அ ஃபீனால். அப்போ ஏ காம்பவுண்ட் என்னது, ஃபீனால். ஸோ அப்போது ஏ வந்து என்னது, ஏ இஸ் ஃபீனால், C6H5OH. என்ன சொல்கிறாங்க, இந்த ஏ காம்பவுண்ட் ரியாக்ட்ஸ் வித் ஜிங்க் டஸ்ட் டு கிவ் பி, தட் இஸ் C6H6. C6H6னா பென்சின் நம்மளுக்கே தெரியும். அப்போ என்ன செய்யலாம், இந்த ஃபீனால் வந்து C6H5OH ஃபீனால் வந்து என்ன செய்யலாம், ஜிங்கோட ரியாக்ட் ஆகி பென்சின் கொடுக்குது, C6H6 கொடுக்குது. ஸோ இதை நம்ம ஸ்ட்ரக்சரை ரெப்ரசன்ட் பண்ணால் எப்படி பண்ணலாம், ஃபீனால் போட்டுக்கோங்க ப்ளஸ் ஜிங்க்கு போட்டிங்கன்னா நான் இந்த ஜிங்க் இந்த நல்லா கவனிங்க, இதில் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த இதில் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜனும் இதில் இருக்க ஜிங்க்கும் சேர்ந்து ஜிங்க் ஆக்சைடாக வெளியே போயிடும். என்னாகும், இங்கே இருக்க ஜிங்க்கும் இங்கே இருக்க ஆக்சிஜனும் சேர்ந்து ஜிங்க் ஆக்சைடாக வெளியே போயிடும். அப்போது நம்மளுக்கு கிடைக்க போகிறது வெறும் பென்சின். அப்போ இந்த ஹைட்ரஜன் என்னாச்சுன்னு கேட்பீங்க, அந்த ஹைட்ரஜன் அப்படியே தான் இருக்கும், அது பென்சின் தான். ஸோ பென்சின் எல்லாத்துலையும் ஹைட்ரஜன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ இதுதான் நம்மளுக்கு பி. சரியா, இதுதான் நம்மளுக்கு பி. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காம்பவுண்ட் பி அண்டர்கோஸ் ஃப்ரீடல்கிராஃப்ட் ரியாக்ஷன் வித் ப்ரொப்பைல் குளோரைடு. அதாவது என்ன செய்யலாம், இந்த காம்பவுண்ட் பி இங்கே நல்லா கவனிங்க, இந்த காம்பவுண்ட் பி அண்டர்கோஸ் ஃப்ரீடல்கிராஃப்ட் ரியாக்ஷன் வித் ப்ரொப்பைல் குளோரைடு. காம்பவுண்ட் பி என்னது, இப்போ தான் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், பென்சின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ அந்த பென்சின் என்ன செய்யுது, இட் அண்டர்கோஸ் ஃப்ரீடல்கிராஃப்ட் ரியாக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு பென்சின் போட்டுக்கலாம். சாரி, ஓ மை காட், சாரி ஓகே, பென்சின். இப்போ காம்பவுண்ட் பி என்ன ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, இட் அண்டர்கோஸ் ஃப்ரீடல்கிராஃப்ட் ரியாக்ஷன் வித் ப்ரொப்பைல் குளோரைடு. இந்த இருக்கா ப்ரொப்பைல் குளோரைடு. ப்ரொப்பைல் குளோரைடு ஃபார்முலா என்னது, CH3
CH2 CH2 தான் ப்ரொப்பைல் குரூப் கரெக்டாக. ஏன்னா 3 கார்பன்ன்றதான ப்ரொப்பைல் குரூப். எத்தல் குரூப்னா என்னது? CH3 CH2. ப்ரொப்பைல் குரூப்னா இன்னொரு CH2 போட்டுக்கோங்க. CH3 CH2 CH2 ப்ரொப்பைல் குளோரைட் கரெக்டாக. ஸோ இதோட ரியாக்ட் ஆகுது. ஸோ ஃப்ரீடல்கிராஃப் ரியாக்ஷனில் என்ன ஆகும்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது இங்கே பென்சினில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பென்சினில் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது பார்த்தீங்களா, ஹைலைட் பண்ணுறேன். அந்த ஹைட்ரஜன் இருக்குது இங்கே. இந்த ஹைட்ரஜனும் இந்த சிஎலும் சேர்ந்து HCl போயிடும். என்னாகும்? இங்கே இருக்க ஹைட்ரஜனும் இங்கே இருக்க சிஎலும் சேர்ந்து என்ன செஞ்சிடும்? HCl வெளியே போயிடும். அப்போ மீதி யார் இருக்கா? இந்த CH3 CH2 CH2 இருக்குது பார்த்தீங்களா, அது போய் என்ன செஞ்சிடும்? இந்த பென்சினுக்கு மேலே உட்காந்துரும். அப்போ ப்ராடக்ட் நம்மளுக்கு எப்படி கிடைக்க போகுது? இப்படி கிடைக்கும். இந்த CH3 CH2 CH2 இருக்குல்ல, அது போய் உட்காந்துரும். CH2 CH2 CH3. ஸோ ப்ரொப்பைல் பென்சின் கிடச்சிரும். இந்த ஃபுல் குரூப்புமே இப்போ என்ன செஞ்சிருச்சு? இந்த பென்சின் ரிங்கில் உட்காந்துருச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த காம்பவுண்ட் C ஆன் ஸ்ட்ராங் ஆக்சிடேஷன் வித் KMnO4 gives D. இந்த காம்பவுண்ட் C இருக்குது பார்த்தீங்களா, ப்ரொப்பைல் குளோரைட் கிடச்சிருக்கா. இந்த காம்பவுண்ட் C என்ன தான் இட் அண்டர்கோ ஸ்ட்ராங் ஆக்சிடேஷன் சொல்கிறாங்க. அப்போ அந்த காம்பவுண்ட் C நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். இதான் காம்பவுண்ட் C சரியா. அந்த காம்பவுண்ட் C என்னாவது? ப்ரொப்பைல் குளோரைட் CH2 CH2 CH3. இந்த காம்பவுண்ட் என்ன ஆகுது? இட் அண்டர்கோ ஸ்ட்ராங் ஆக்சிடேஷன் வித் KMnO4. KMnO4ஓட ஸ்ட்ராங் ஆக்சிடேஷன் ஆகுது. எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பென்சின் கரெக்டாக. பென்சினுக்கு மேலே ஒரு அல்கைல் குரூப் இருந்துச்சுனாலே, அல்கைல் குரூப்னா CH2 CH2 CH3 இல்லை வெறும் எத்தில் குரூப் ஏதோ ஒரு அல்கைல் குரூப் இருக்குது அப்படின்னா அது என்ன ஆயிரும்? நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணும்போது எவ்வளோ பெரிய அல்கைல் குரூப் இந்த பென்சின் ரிங்கில் இருந்தாலும், நல்லா கவனிங்க, எவ்வளோ பெரிய அல்கைல் குரூப் இந்த பென்சின் ரிங்கில் இருந்தாலும் அது என்னவா மாறிடும்? COOH குரூப்பாக கன்வெர்ட் ஆயிரும். இந்த பெரிய அல்கைல் குரூப் என்ன ஆயிரும்? COOHாக கன்வெர்ட் ஆகும். எப்போ கன்வெர்ட் ஆகும்? பென்சின் ரிங்கில் ஒரு அல்கைல் குரூப் இருந்துச்சுன்னா. அப்போ இங்கே என்ன ஆயிரும்? பென்சின் அந்த குரூப் COOH என்ன ஆயிரும்? கன்வெர்ட் ஆயிரும். அதாவது இந்த CH2 CH2 CH3 என்னவா கன்வெர்ட் ஆயிடுச்சு? COOH. ஏன்? எவ்வளோ பெரிய அல்கைல் குரூப்பாக இருந்தாலும் KMnO4 போட்டு ஆக்சிடைஸ் பண்ணும்போது COOH மாறிடும். ஸோ திஸ் இஸ் த காம்பவுண்ட் D. இதானது காம்பவுண்ட் D சரியா. ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் கொஷின். பார்க்க கஷ்டமாக தெரியலாம், பட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் அந்த கொஷின். தென் நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாஸ்போரிக் ஆசிட், அப்புறம் பைரோ பாஸ்போரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் அந்த ஒரு ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்கல்ல நம்மளுக்கு, ஒரு லாக் ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்களா. ஸோ அதுதான். ஸோ அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபஸ்ட்டு pH கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ pH is equal to -log of H3O+. இதுதான் ஃபார்முலா. ஸோ அதோட கான்சன்ட்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 0.04 மோலார்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 0.04 எப்படி எழுதிக்கலாம்? 4 × 10⁻²ன்னு எழுதிக்கலாமா? அதாவது 0.04 என்னங்க? நல்லா கவனிங்க. 0.04 4/100 கரெக்டாக. 4/100 தானே 0.04. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 4/100 100னா 10⁻². கரெக்டாக. 10⁻² தானே 100. ஏன்னா 10⁻², அதனால தான் 2 0 இருக்குது 100. சரி, இப்போ 4 × இந்த 10⁻² நான் மேலே கொண்டு போனால் 10⁻²ன்னு வந்துடும். அதான் 0.04 நான் என்ன பண்ணிட்டேங்க, இந்த இடத்துல 4 × 10⁻²ன்னு போட்டேன் சரியா. ஓகே, இப்போ என்னாகும்? இப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நம்ம இங்கே ஒரு இதை என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? ஒரு லாக் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு தெரியும்ல, log A × B = log A + log B. அதாவது மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா அதை ப்ளஸில் எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், log 4 × 10⁻². மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. 4 × 10⁻². ரெண்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? அதை ஆடாக பிரித்து எழுதலாம். ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைனஸ் அப்படியே நான் கீழே போட்டேன். சாரி, இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைனஸை நான் அப்படியே கீழே போட்டுட்டேன், காமனாக எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இங்கே 2 டேர்ம் மல்டிபிளில் இருக்கிறத நான் அடிஷன் எழுத போகிறேன். அப்போ log 10 இங்கே 4 அப்படியே போட்டாச்சு. திருப்பி log 10 இந்த 10⁻². ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருந்ததை 2 லாகாக போட்டு நான் என்ன செஞ்சுட்டேன்? ஆட் பண்ணிட்டேன். இங்கே log A × Bயை log A + log Bன்னு எழுதுகிறோம் கரெக்டாக. ஸோ இங்கே ஏங்கிற இடத்துல 4 இருக்குது, அப்போ log 4. பிங்கிற இடத்துல 10⁻² இருக்குது, அதான் log 10⁻². சரியா. ஓகே, இப்போ மைனஸை கொண்டு உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ இங்கே மைனஸ் வந்துடும், -log 10 4. திருப்பி இங்கே மைனஸை கொண்டு மல்டிபிள் பண்ணும்போது இங்கே மைனஸ் வந்துருச்சு. அதாவது இந்த மைனஸும் இந்த ப்ளஸும் நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே மைனஸ் வந்துருச்சு. புரியுதா? இந்த இடத்துல சொல்கிறேனே, இங்கே மைனஸும் இங்கே ப்ளஸ்ஸையும் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே நம்மளுக்கு மைனஸ் வந்துருச்சு. சரி, இப்போ லாக் பவரில் ஏதாவது டேர்ம் இருந்தால் அதை முன்னாடி கொண்டு வந்துடலாம் கரெக்டாக. ஸோ அப்போ இந்த -2 நான் முன்னாடி கொண்டு வரும்போது இந்த -2 இங்கே வந்துருச்சு. ஸோ log 10 இருக்குது. ஸோ log இதோட வேல்யூ வந்து 1. எப்போல்லாம் log 10 பேஸும் 10 வேல்யூவும் 10 அப்படின்னு பார்க்குறீங்களோ அப்போ அதோட வேல்யூ வந்து என்ன ஆயிரும்? 1ன்னு வந்துடும் சரியா. அப்போ -2 × +2ன்னு வந்துடும். log 4 அப்படியே இருக்குது. ஸோ log 4ஓட வேல்யூ வந்து 0.6020 + 2. ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1.39 இஸ் த ஆன்சர் சரியா. ஓகே, தென் லாஸ்ட் கொஷின், ஏன் இந்த காம்பவுண்ட் க்ரீனாக இருக்குது, இந்த காம்பவுண்ட் கலர்லெஸ்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள். இது ரெண்டுத்துலேயுமே நிக்கல் 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். நிக்கல் 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதாவது 3D8 கான்ஃபிகரேஷனில் இருக்கும்
சரியா, நிக்கல் 2 ப்ளஸ் ரெண்டுத்துலேயுமே 3d8 கான்ஃபிகரேஷன் தான். பட் இந்த இடத்துல என்ன ஆகும்னா 3d8ல் 1 2 3 4 5 6 7 8 இப்படி இருக்கும். இங்கேயும் அதே தான் 3d8 தான் 1 2 3 4 5 6 7 8. பட் இங்கே டிஃப்ரென்ஸ் என்னென்னா இந்த காம்ப்ளெக்ஸில் H2O லிகாண்ட். ஸோ H2O என்னது, இட் இஸ் அ வீக் ஃபீல்ட் லிகாண்ட். ஸோ அப்போ வீக் ஃபீல்ட் லிகாண்ட் என்ன செய்யாது, பேர் பண்ணாது, இந்த 2 எலக்ட்ரானை தனியாகவே விட்டுரும். பட் இங்கே CN என்னது, இட் இஸ் அ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். CN வந்து இட் இஸ் அ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். அப்போ இங்கே 2 எலக்ட்ரான் தனியாக இருக்குது பார்த்தீங்களா, இதை பேர் பண்ணி விட்ரும். இந்த 2 எலக்ட்ரான் தனியாக இருக்குல்ல, இதை பேர் ஆக்கி விட்ரும். அப்போ என்ன ஆகும், இந்த 2 எலக்ட்ரான் நம்மளுக்கு பேர் ஆகி இங்கே பேர் ஆயிரும். ஸோ அப்போ எல்லா எலக்ட்ரானுமே பேர்டாக இருக்கனால அதில் அன்பேர்ட் எலக்ட்ரானே இல்லை. டிடி ட்ரான்சிஷன் நடக்கணும்னா அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கணும், அப்போ தான் அந்த காம்பவுண்ட் கலராக இருக்க முடியும். பட் இங்கே எல்லாமே பேர்டாக இருக்கனால இட் இஸ் கலர்லெஸ். டிடி ட்ரான்சிஷன் இங்கே நாட் பாசிபிள். பட் இங்கே வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கிறனால இங்கே டிடி ட்ரான்சிஷன் பாசிபிள். ஸோ அதனால் இந்த காம்பவுண்ட் எப்படி இருக்குது, கலர்டாக இருக்குது. ஸோ அன்பேர்டுனா புரியுதுல்ல, இந்த 2 எலக்ட்ரான் தனியாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அன்பேர்ட் எலக்ட்ரான். சரியா. ஸோ வித் திஸ் ஐ வில் புட் அன் எண்ட் டு திஸ் வீடியோ. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்காத கொஷின் என்னலாம் அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ நம்ம எல்லாமே நிறையா படிச்சிருப்போம். இந்த பிராக்ஸ் ஈக்குவேஷன் அவ்வளோ பார்த்துருக்க மாட்டீங்க சில பேர், கோயாகுலேஷன் பார்த்துருக்க மாட்டீங்க, அதுக்கப்புறம் YCR2 ப்ளஸ் இந்த கொஷின் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. பாப்பப் ரூல் இம்பார்ட்டன்ட் தான், பட் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆர்த்தோசிலிகேட் பைரோசிலிகேட் ரொம்ப படிச்சிருக்க மாட்டீங்க. அப்புறம் இந்த ஈக்குவேஷன் குளோரின் வித் கோல்டு NaOH ஷார்ட் NaOH இது அவ்வளோ பேர் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறமா ஆக்டிவேஷன் எனர்ஜி இதெல்லாம் டெஃபினேஷன் கேட்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இது மாதிரி சில அன்எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் என்ன செய்யணும், இதில் எதெல்லாம் படிக்கலையோ அதை பார்த்து ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிடணும், படிச்சிடணும். ஓகேவா. தென் நான் இதை சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு வீடியோங்கிறனால டேப்பில் கொஞ்சம் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எது எப்படின்ட்டு. ஸோ ஒரு டைம் போக போக நம்ம கரெக்டாக உங்களுக்கு என்ன செஞ்சிடும், வீடியோஸ் வந்துடும். தேங்க்யூ.